இந்த மேசராசி அன்பர்கள் எதெல்லாம் வேகமாக செய்யணும், ஒரு சில விஷயங்கள் தன்னை தற்காத்து கொள்வது எப்படி, இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியில் ஒரு சில சின்ன சின்ன கிரக மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு, அதில் தற்காத்து கொள்வது எப்படி. முதல்ல இந்த மேசராசினாலேங்க தைரியம் வைராக்கியம் எல்லாமே உண்டு. துணிஞ்சு செயல்படுங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்க செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறது மற்றவங்க யோசிப்பாங்க. இது பாதி யோசிச்சுட்டு டக்குன்னு அதோட ப்ராசஸை போயிடும். அப்போ முதலில் தொடங்கும் ராசி ஒரு விஷயத்தை முதல் இனிஷியேட்டர் ஒரு மேசராசிக்காரங்க இருந்தால் முதல்ல ஆரம்பிச்சுவாங்க. இப்போ என்னென்னா 6ஆம் இடத்து சனி பார்த்தாலே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகும். அப்போ சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம், சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருதல், அல்ல பெருமாள் சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு இது செஞ்சுக்கணும். இதை பண்ணலைன்னா என்ன ஆகும்னா 3ஆம் இடத்துல குரு நின்ற இடம் பால் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 3ஆம் இடத்துல சகோதர சகோதரிகள் எழுத்து வகைகள் அண்டை வீட்டாரிடம் அளவாக வச்சுக்கணும். சொந்த பந்தம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சீக்கிரம்னு சொல்லிடக்கூடாது. அதுவே பின்னாடி பேக் ஃபயர் ஆகும். ஆல்ரெடி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் எதெல்லாம் வேகமாக செய்யணும், ஒரு சில விஷயங்கள் தன்னை தற்காத்து கொள்வது எப்படி, இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியில் ஒரு சில சின்ன சின்ன கிரக மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு, அதில் தற்காத்து கொள்வது எப்படி. குறிப்பாக சொன்னிங்கன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கா, அப்போ எப்படி முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேது, இதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதை கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணால் சக்ஸஸ், அது பண்ணலைன்னா ப்ராப்ளம். அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ இது நிச்சயமாக ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் முழுசாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், முதல்ல இந்த ராசிக்கு சில நல்ல பலன் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மேசராசினாலேங்க தைரியம் வைராக்கியம் எல்லாமே உண்டு. துணிஞ்சு செயல்படுங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்க செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறது மற்றவங்க யோசிப்பாங்க. இது பாதி யோசிச்சுட்டு டக்குன்னு அதோட ப்ராசஸை போயிடும். அப்போ முதலில் தொடங்கும் ராசி ஒரு விஷயத்தை முதல் இனிஷியேட்டர் ஒரு மேசராசிக்காரங்க இருந்தால் முதல்ல ஆரம்பிச்சுவாங்க. வாங்க, அது தனியாக போக மாட்டார். சொந்த பந்தம் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டுட்டு போயிட்டு பண்ண ஆரம்பித்து கூப்பிட்டு போயிடுவார். அந்தளவுக்கு தைரியமாக இருக்கும். இதில் குறிப்பாக வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக திருமணம் சம்மந்தப்பட்ட டக்குன்னு ஆரம்பிக்கிற ராசி. இவரெல்லாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறனார்னா ஃபுல் டீட்டெயில் எடுத்திருப்பார், ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்திருப்பார். பண்ணலாமா வேண்டாமா, வாங்க இப்போ எல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு பண்ணுறது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ராசியை பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது, கோவப்படுறாரு. அப்போ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணணுமோ அதை டேக்கிள் பண்ண வேண்டிய ராசி தான் இது. பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் பாயிண்ட் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி. அப்போ 100% பேர் திருமணத்துக்கு அப்புறம்தான் டெவலப் ஆகிருக்காங்க. ஒரு சில 10% ஜாதக அடிப்படையில். அப்போ திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாத காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா திருமண யோகம் வருது. நிறைய பேர் என்னன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அப்புறம் பார்த்துக்கலாம், திருமணம் இப்போ வேண்டாம், கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு பார்த்துக்கலாம். எப்போ டெவலப் ஆகிறது? டெவலப் ஆகிறதுக்கு கல்யாணம் வேணுமே. அப்போ இதில் மெயினாக எங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் வண்டி வாகனம் வாங்கினதுக்கப்புறம் திருமணம் பண்ணலான்னு வந்து நிற்கும். அதோட எனக்கு சம்பளம் உயர்வு வரட்டும், போஸ்டிங் வரட்டும், இது தள்ள வேண்டிய காலகட்டம் அல்ல. இது ரொம்ப முக்கியம். அப்போ திருமண வயது உடைய ஆண் பெண் இவங்களை திருமணம் சம்மந்தப்பட்டது அடுத்த ப்ராக்ரஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி திருமணத்துக்கு போங்க. திருமணம்னு பார்த்தவொடனே நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம் எவ்வளோ பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் வயசை தள்ளிகிட்டு இருக்கக்கூடாது. காலத்தில் அறுவடை செய், காலத்தே பயிர் செய்கிற மாதிரி சீக்கிரம் பண்ண வேண்டிய ஜாதகங்கள். இன்றைக்கெலாம் இளம் வயதில் திருமணம் ஆகிற காலகட்டம் ஆயிடுச்சு. அதாவது 24க்கு மேலே 30 கீழே மெஜாரிட்டி அப்போ தான் ஆகிட்டுருக்கு. 30க்கு மேலே தானாலே மாறிடுது. ஆண் பெண் பொண்ணுகள் எத்தனை ஜாதகங்க, 28 29 எத்தனை ஜாதகம் பார்க்குறோம். அப்போ ப்ரொஃபஷ்னல் டெவலப் ஆகிட்டு அது பண்ணிட்டு அது பண்ணலாம், தப்பு இல்லை. வாழ்க்கை ப்ரொஃபஷ்னல் எப்போ வேணால் 70 வயசு கூட பெரிய பணக்காரராக ப்ரொஃபஷ்னலாக கொண்டு வரலாம். ஆனால் திருமணம் குழந்தை பிறப்பு அந்த வயசு. சரி, அடுத்தது பொதுவாக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனிச்சுங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 2 மற்றும் 9
இந்த அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். உணவு பழக்க வழக்கங்கள், ஹெல்த் வைஸ், குறிப்பாக கால், மூட்டு, இதயம் சம்மந்தப்பட்டது. இது கொஞ்சம் ஏஜ்டு வயசானவங்களுக்கு சொல்லணும். இந்த இளமையில் இருக்கிறவங்கள கண் தொந்தரவு, கண்ணில் தண்ணி வடியுது, கண் எரிச்சலாக இருக்குது, கண்ணில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெட்டாகுது, கண்ணாடி மாற்ற போகிறேன், இது ஒரு கேட்டகரி. அடுத்தது எலும்பு பல்லு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கவனிக்கணும். இதுக்கு பரிகாரம் உண்டு, இது செய்ய வேண்டிய விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கவனித்து சரி பண்ண வேண்டிய நேரம். அப்போ கண் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக கைநிறுத்தணும். இப்போ தான் புது ஃபேஷியல் க்ரீமெல்லாம் பிராண்டடாக அதெல்லாம் அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா, நான் பாப்பாட்ட சொன்னேன், ஒரு பெரிய விஐபியோட பொண்ணு ஃபேஷியல் க்ரீம் ட்ரை பண்ணும்போது பார்த்து பண்ணுமா, அவங்க கொரியன் சம்மந்தப்பட்ட ஃபேஷியல் வாங்கியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது, இந்த நேரத்தில் மேசராசி மணிக்கு உனக்கு 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் உண்டு, இப்போ 2ஆம் இடத்து சனி வேறு பார்க்குது, புது இது ட்ரை பண்ணும்போது அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புண்டு, பார்த்துக்காங்கன்னு சொன்னேன். ஓகே அங்கிள்னு சொன்னது. அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க ஃபாதர் பேசும்போது அதே தான் சொல்கிறார், ஃபேஷியலில் கொஞ்சம் க்ரீமாக இருக்குது. அப்போ தான் சொன்னேன், கொரியன் இது ட்ரை பண்ணாங்க, செட் ஆகலை. அப்போ கொஞ்சம் கண் பல் சம்மந்தப்பட்டது, ஃபேஷியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்புக்கு டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். புது முயற்சிகள் கவனமாக இருக்கணும். இது பெண் ஆண் அனைவருக்கும், அனைத்து வயதினருக்கும். சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல வரும்போது நான் என்ன அந்த ஆயுர்வேதம் சித்தா பேஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பாரம்பரிய முறையில் இருக்கிற உணவு பழக்க வழக்கமோ பேஸ்ட்டு சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு. என்னென்னா நம்ம பலன் நிறைய சொன்ன அந்த பேஸ்ட்டுலாம் வர்றது இதெல்லாம் விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வீடியோ லென்த்து கன்சிடர்லாம் நம்மளால் ஒரு வீடியோக்கே ஒரு ராசி பலன் ஒரு ராசிக்கே கிட்ட 1/2 மணி நேரம் பேசலாம் மக்களுக்கு. ஆனால் அதனால் பிரித்து போட்டுறோம். அதனால் இதை பாருங்கள். ரைட். அடுத்து இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டது. வேலையில் வளர்ச்சி ஏற்பட்ட காலகட்டம், ஆனால் வேலை ஜாஸ்தி, அதையும் சொல்லிடணும் இல்லையா? இப்போ என்னென்னா 6ஆம் இடத்து சனி பார்த்தாலே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகும். அப்போ சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம், சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருதல், அல்ல பெருமாள் சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு, இது செஞ்சுக்கணும். இதை பண்ணலைன்னா என்ன ஆகும்னா எல்லாமே டிலே ஆகும். மற்றவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க, இன்சார்ஜுன்னு போட்டுட்டு நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, வேலை செஞ்சால் மட்டும் பத்தாது. இப்போ நான் நைட்டு காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நாங்கள் தான் பண்ணுறதா இருக்குது. ஃபோன் ஆண் பெண் இருவருக்குமே குழந்தைய பார்க்க முடியல, வேலைக்கு போகிறோம், சாப்பிட நேரம் இல்லை, இப்படி வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது என்ன நடக்கணும்? பெருமாள், சனீஸ்வரர், ஆஞ்சநேயர், இல்லை சனீஸ்வரர் கோயிலுக்கெலாம் போகும்போது உங்கள் தொந்தரவு குறைஞ்சி வேறு ஒரு வேலையாட்களை போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மாதிரி இருந்துட்டு பிரித்து கொடுத்துட்டு அதை வாங்கி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு கூட அந்த ஒர்க் லோடு அது கொஞ்சம் குறைஞ்சி ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துடும். இதை விட்டுறலாமா? நம்ம சம்பாதிக்கிறதே குடும்பம், சந்தோஷம், சாப்பிட்ற எல்லாத்துக்கும் தானே. சாப்பிடக்கூட இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை பண்ணிக்கங்க. பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க 5ஆம் இடம் தாங்க பொலிட்டிக்கல். 5ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது கொடி வைக்கிற யோகம் உண்டு. இப்போ என்னென்னா உங்களுக்கு பதவி உயர்வு டக்கு நடக்கும். அதனால தான் கண் திஷ்டி காம்படிஷன் இருக்கும். அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸ் துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அடுத்த லெவல் ஒரு டெவலப்மெண்ட் உண்டு. ஆனால் கூட இருக்கிற கலீக்ஸ் பொறாமப்படுவாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு போஸ்டிங் பொலிட்டிக்கலில் கொடுத்துட்டாங்க, கூட இவங்களுக்கு எப்படி பண்ணலாம், இப்போ தானே வந்தவர் அப்படின்னு வந்து பொறாம. ஆனால் ஸ்கில் நீங்கள் தான் இருக்கும், அதுக்கு உண்டான சரியான ஆள் நீங்கள் இருப்பீங்க. இது சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் அடுத்த ஒரு டைரக்டராக இருந்தால் போஸ்டிங்கு சினிமாவில் வந்துடும். மற்றவங்களாம் பொறாமப்படும், இவங்களுக்கு எப்படி கிடைக்கும், இப்படி பார்க்கலாம். பின்னாடி ஒருத்தவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்தாலும் கண்ணை முழிச்சிட்ருக்குன்னு சொல்கிற மாதிரி உங்கள் தொழிலில் இந்த 5 பொலிட்டிக்கல், சினிமா, அரசியல், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, கலைத்துறைகள், இதெல்லாம் ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதை தவற விட்டுறக்கூடாது. ரைட். சகோதர சகோதரிகள் 3ஆம் இடத்துல குரு நின்ற இடம் பால் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 3ஆம் இடத்துல சகோதர சகோதரிகள், எழுத்து வகைகள், அண்டை வீட்டாரிடம் அளவாக வச்சுக்கணும். சொந்த பந்தம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீக்கிரம்னு சொல்லிடக்கூடாது, அதுவே பின்னாடி பேக் ஃபயர் ஆகும். ஆல்ரெடி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்கு அண்டை வீட்டாரிடம் அளவாக வச்சுக்கோங்க. ஜாமீன் கெழுத்து பண்ண வேண்டாம். இஎம்ஐல கவனம். இந்த லோன் தாங்க ஃபஸ்ட்டு லோன் அடைக்கிற வழியை பார்க்கணுங்க. இந்த லோன் வட்டிக்கு வட்டி வாங்குறது, லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்ஸு, இது எப்போ தான் தீருங்கிற இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று மாறி நடந்துடும். இஎம்ஐ டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு, இதெல்லாம் கவனம். வேணும்னா பயன்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தவங்க.
முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இந்த பலன்க ரொம்ப நாளாக ஒரு வழக்கு வம்பு வழக்குகள் கேஸ் போயிட்டுருக்கு சார், இழுத்து பிடிச்சிட்ருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் சார். அதாவது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நடத்துங்க. கௌரவத்துக்காக வைராக்கியத்துக்காக பார்த்து உங்களோட லைஃப் டைமில் இருக்கிற நல்ல டைமை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஒருத்தர் வீம்புக்காக போட்டுட்டு ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்தார். அது வேறு ராசிக்காரர். பட் அப்போ சொன்ன அதே மாதிரி தான் இப்போ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆகிற நேரம் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் கூப்பிட்டு சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணி உங்கள் லைஃபு, ஹெல்த்து, மனநிலைமை பார்த்துக்கங்க. இந்த கேஸு இருக்குமா இல்லையான்னு இதுவே ஒரு இது சொந்த பந்தத்துக்கு பேச முடியல, அந்த மாதிரி தொந்தரவு அது வேண்டாம். அது அடுத்தபடி இப்போ இந்த பூர்வீக ரீதியான பிரச்சனைகள், சொத்து சம்மந்தப்பட்டது வழிபாடுகள் தீர்வுக்கு வர அதில் குறிப்பாக வழக்கரித்த அப்படின்னு ஒரு சிவன் கோயில் வரும். வழக்கு சம்மந்தப்பட்ட அப்படின்னு ஒரு சிவன் அந்த கோயில் இருக்கும். அது கூட நீங்கள் நெட்டில் கூட அடிங்க. இல்லை விநாயகர் சம்மந்தப்பட்டது. இந்த விநாயகர் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். இந்த கேஸ் சால்வ் ஆகுது. நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் கோயில் கொடுக்குறேன். ஸ்ரீவாஞ்சியம் கோயில் ரொம்ப சக்ஸஸாக இருக்குது, அதுவும் பண்ணலாம். இல்லை வழக்கரித்த அப்படின்னு ஒரு போட்டு சிவன் பேர் வரும். அந்த பேர் அப்படி தான் வருது. ரைட். இதில் பஞ்சமுக விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கேஸ் சம்மந்தப்பட்டு சீக்கிரம் சால்வ் ஆயிரும். ரைட். அடுத்து முக்கியமாக இப்போ பேச போகிறது ரொம்ப முக்கியம். வெளிநாடு, வெளிமாநில, வெளியூர் விஷயங்கள் சீக்கிரமாகுதுங்க. லோக்கல் விஷயம் டிலே ஆகுதுங்க. சார் லோக்கலில் தான் இருக்கேன், லோக்கல் வேலை பார்த்துட்ருக்கேன், கம்பெனி இது. அப்போ வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உண்டு, அதன் மூலம் ஆதாயம் உண்டு. லோக்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு பெரிய கமிட்மெண்ட்டு வேலையெல்லாம் ஒன்று மாறுறீங்கன்னா ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் போகணும். டக்குன்னு விட்டுட்டு நான் சர்ச் பண்ணி பிடிச்சிக்குவேன்னு அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா திருமண காலகட்டம், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதும் சரி பண்ண வேண்டிய நேரம். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அவசரப்படாமல் பொறுமையாக பண்ண வேண்டிய நேரங்கள் உண்டு. இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா பெரிய பெரிய தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு. விளம்பரங்கள் கொடுத்து டெவலப் ஆகிற காலகட்டம் உண்டு. இது ஒரு அவேர்னஸுக்காக சொன்னேன். இப்போ ஆன்மீக தலைவர்கள், பெரிய தலைவர்கள் சந்திக்கக்கூடியது செலவு பார்த்திங்கன்னா இதுக்காக கால்குலேட் பண்ணி செலவு பண்ணுங்கள். இந்த கட்சியில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா கட்சிக்காக செலவு பண்ணி கடனாக தான் இருக்கார். போஸ்டிங்கும் வந்த மாதிரி இல்லை. இவர் உழைச்சி மற்றவரை டெவலப் பண்ணிட்டார். சினிமா சம்மந்தப்பட்ட மீட்டிங் போடுறேன், அது போடுறேன்னு போட்டு கை பணத்தை போட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பெண்டிங் நிற்கிது. அப்போ கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கணும். உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணிக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ரைட். இது மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஒரு அளவாக சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கேன். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துங்க. இதெல்லாம் ப்ளஸ்ஸு, இதெல்லாம் மைனஸு. ஃபுல் லக்னம், தசாபுக்தி ரீதியாக இந்த அத்தனை பயிற்சிகளும் பார்த்துட்டு என்னென்ன பண்ணலாம் சிறப்பாக சொல்லலாம். அப்படி ஏதாவது யாருக்காவது பார்த்து இந்த மேரேஜு, வேலை, பேர் சம்மந்தப்பட்ட அனைத்தும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.